வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது இதுவரைக்கும் இந்த மனித குலத்திலே தோன்றிய பல மகான்களும் ஞானிகளும் சொன்ன ஒரு ஆழமான ஒரு சிந்தனை. ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நாம் நினைத்தபடி கை கூடல, அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? ஆனால் மகரிஷி அவர்கள் வந்தபோது அந்த மகான்கள் செய்ய நினைத்த அந்த செயல் முழுமை பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கென்று மற்ற மகான்களை குறைவாகவும் மகரிஷி உயர்வாகவும் நான் சொல்லல. எந்தெந்த காலத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மகான்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த காலத்துல தோன்றிய மகரிஷி அவர்கள் அதை இன்னும் எளிமைப்படுத்தி நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஒரு செயலை நாம் எந்த அளவுக்கு தீவிரமா செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் நாம மனித வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும். மிக குறிப்பாக அந்த இறை உணர்வை பெற முடியும். ஏன்னா என்னுடைய பல நாள் கேள்வி என்னன்னா, இத்தனை ஆயிரம் மகான்கள் தோன்றி இருக்கிற இந்த தேசத்துல, இத்தனை மதங்கள் இருக்கிற இந்த உலகத்துல, இத்தனை நல் நெறிகள் இருக்கக்கூடிய இந்த பூமியில ஏன் இன்னும் துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? இன்னும் உடல் நல சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, உறவுகள் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, சமுதாய ரீதியான பாதிப்புகள் துன்பங்கள் இருக்குது. சரி, அப்ப இத்தனை ஆயிரம் மகான்கள் தோன்றி அதனுடைய வெளிப்பாடு என்ன? சரி, எந்த மகானுமே தோன்றல, எந்த ஒரு நல்வழியுமே இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு மனிதன் துன்பப்படுறான் அப்படின்னா அது சரி. ஆனால் இவ்வளவு நல்வழிகள் அறநெறிகள் எல்லாம் போதிக்கப்பட்டும் ஏன் இந்த சமுதாயம் இவ்வளவு துன்பத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான கேள்வி நம்ம ஒவ்வொரு இறை ஆசிரியர்களுக்கும் தெளிவாக விடை தெரிந்திருக்க வேண்டிய ஒரு கேள்வி. அப்போ இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிட்டே வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு உடல் பயிற்சியை ஒரு யோக பயிற்சியாக அல்லது வேற ஏதாவது ஒரு பயிற்சியாக நம்ம செய்துதான் வந்துட்டு இருந்தோம். அதை மகரிஷி அவர்கள் மிக எளிய ஒரு பயிற்சியாக மாற்றி கொடுத்தது மகரிஷி அவர்களுக்கான ஒரு பெரும் சிறப்புன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இரண்டாவது, தியானத்தை கூட நாம ஏதோ ஒரு விதத்துல விருப்பம் இருக்கிறவங்களாவது செய்துட்டு தான் வந்திருந்தோம். மகரிஷி அவர்கள் அதையும் எளிமைப்படுத்தி உலக மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக பெண் இனத்திற்கும் கிடைப்பது போல அவர் செய்திருப்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சமுதாய மாற்றம். மகரிஷிக்கு முன்னாடி பெண்களுக்கு இந்த அளவுக்கு தியானம் எங்கேயுமே போதிக்கப்படல. அதே போல மாணவர்களுக்கு தியானம் யோகம் என்பதும் இந்த அளவுக்கு எங்கேயுமே அதிகமா போதிக்கப்படல. மகரிஷி தான் அந்த இடத்துல ஒரு ரெவல்யூஷனா, ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றமா நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அது ரொம்ப குறிப்பா அவர் வெற்றி பெற்றதுக்கான காரணம் ஒன்று மிக எளிமை. நாம் அடிக்கடி சொல்றோம், இந்த பயிற்சிகளை 80 வயது இருக்கிற ஒரு முதியவர் கூட புதிதாக கற்றுக்கொண்டு செய்யலாம். இது இந்த பயிற்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ்.
இரண்டாவது, இந்த பயிற்சியை உலகத்துல எங்க வேணா செய்யலாம், எந்த சூழலையும் செய்யலாம். சரிங்களா? எந்த சீதோஷண நிலையிலையும் செய்யலாம். எந்த விதமான பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. இது மிகப்பெரிய ஒரு பிளஸ். மூன்றாவது, இந்த பயிற்சியில் இருக்கிற மிக மிக ஒரு உயர்ந்த, இந்த பயிற்சியில உச்சகட்டமான உயர்வு அப்படின்னு என்னன்னு சொன்னா, இது எந்த விதமான ஜாதி, மத, இன, மொழிக்குள்ள அடங்காம அதை கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு பாருங்க. அது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு கூட நிறைய அன்பர்கள் எங்கூட டிஸ்கஸ் பண்றப்ப சொல்லுவாங்க, மற்ற அமைப்புகள் எல்லாம் நிறைய அன்பர்கள் வர்றாங்க, நம்மளுடைய அமைப்புக்கு அவ்வளவு தூரம் அன்பர்கள் வர்றதில்லை அப்படின்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஒரு கவர்ச்சி இருக்கிற இடத்துல, ஒரு கமர்ஷியல் தன்மை இருக்கிற இடத்துல மக்கள் போறது இயல்பு. சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு டாஸ்மார்க்கு கூட நிறைய பேர் போறாங்க. அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதாவது ஒரு இயக்கத்தை ஒரு மதம் சார்ந்து எடுத்து செல்வது என்பது எளிது. சரிதானுங்களா? ஏன்னா அந்த மதத்துல இருக்கிற அன்பர்களை எல்லாம் உள்ள இணைத்துக் கொள்ள முடியும் நீங்க. ஆனால் ஒரு மதம் சாராம எல்லா மதத்திற்கும் பொதுவாக ஒரு அமைப்பை கொண்டு செல்வது என்பது இருப்பதிலேயே மிகப்பெரிய ஒரு உயர்வு. அதை அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா அந்த விஷயத்தையே மகரிஷி அவங்க எடுத்து இவ்வளவு தூரம் சக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கான ஒரு மாற்றம். சரிங்களா? சரி, அப்படி சிந்திக்கிற மகரிஷி அவங்க பாக்குறாங்க, அவருக்கு முன்னாடி இருக்கிற சமுதாயத்துல உடற்பயிற்சி இருக்குது, தியான பயிற்சி இருக்குது. ஆனா எல்லாருக்கும் போகல, அது வேற விஷயம். எளிமையா இல்ல, அது வேற விஷயம். பட் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் மகரிஷி அவர்கள் கொடுத்த அந்த காயகல்ப பயிற்சி கூட சித்தர்கள் கலை என்ற அளவிலே சில அமைப்புகள்ல செய்துட்டு இருக்காங்க. மகரிஷி கொடுத்த மெத்தட்ல அவங்க செய்யலைனாலும் காயகல்பம் அப்படிங்கிறதுக்கான சில உணவு முறைகளை, சில பயிற்சி முறைகளை சில அமைப்புகள்ல உலகத்துல பல இடங்கள்ல செய்துட்டு தான் இருக்கிறாங்க. அதையும் மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் மகரிஷி அவங்க சிந்திச்சது என்னன்னா, இத்தனை மதங்கள் வந்து இவ்வளவு போதனைகளை கொடுத்து, இத்தனை மகான்கள் வந்து இத்தனை சிந்தனைகள் மக்களிடம் விதைத்து, சரிதானா? குரான் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நூல், பைபிள் எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு நூல், மகாபாரதம் எடுத்துக்கங்க, கம்பராமாயணம் எடுத்துக்கங்க, இதிகாசங்கள் எடுத்துக்கங்க, புராணங்கள் எடுத்துக்கங்க. சரி, அவ்வளவு ஒரு வாழ்வியலை, அவ்வளவு ஒரு வாழ்வினுடைய உயர்வுக்கான அந்த நூல்கள் அவ்வளவு இந்த சமுதாயத்துல எல்லோரோட வீட்லயும் இருக்கிற அளவுக்கே இருக்குது. பட் யாரும் அதை வந்து செயல்முறைப்படுத்தல, நடைமுறைப்படுத்தல. இதுதான் மகரிஷிட்டு இருந்த ஒரு பெரிய கேள்வி. அப்ப நானும் இதே போல ஒரு போதனையாக இந்த விஷயத்தை செய்து கொண்டே இருந்தால் என்ன பிரயோஜனமாகும்? 10ஓட 11 அத்தோட நான் ஒண்ணுங்கிற மாதிரி நம்ம மனவளக்கலை யோகாவும் ஒரு சாதாரணமான ஒரு யோகமாக சென்று இருக்கும். ஆனால் மகரிஷி அதை விரும்பல. அவருக்கு ஒரு நபருக்கேனும் மாற்றம் ஏற்படுறதா இருந்தா அதை செய்யலாம். மாற்றம் ஏற்படாத விஷயத்த செய்தால் என்ன, செய்யலைன்னா என்ன? பேருக்காக அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு கோவில்களை நம்ம வைத்திருக்கிறோம், இவ்வளவு புனித ஸ்தலங்களை வைத்திருக்கிறோம். ஆனா உடல்ல நோய் குறையிலையே. யோசித்து பாருங்க, இது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கோயிலுக்கு போறோம், ஒரு மதத்தை பின்பற்றோம், ஒரு ஆன்மீகத்தின் வழி நிற்கிறோம் அப்படின்னா ஏன் உடல் ஆரோக்கியம் கெடுது? ஏன் மன நிம்மதி இழக்கப்படுகிறது? ஏன் குடும்பத்துல அமைதி இல்லை? ஏன் மனதுல நிறைவு வரல? ஏன் சமுதாயத்துல சிக்கல் வருது? அப்ப நம்ம போற ரூட்ல ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறத மகரிஷி உணர்றாரு. அப்ப நாமும் அந்த வழியிலே சென்றால் அந்த பயணம் வீணாக போயிடும். அப்ப இதை சிந்தித்த மகரிஷி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன வேண்டும் அப்படின்னு பார்க்கிறப்ப, முதல் விஷயம், இந்த சமுதாயத்திலே போதனை மார்க்கம் பரவி கிடக்கிறது, சாதனை மார்க்கம் இல்லை. சரிங்களா? அப்பதான் அவர் சிந்தித்து இந்த பயிற்சிகளை வடிவமைச்சு கொடுக்கிறார். மனிதன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவன் சந்தோஷமாக வாழ முடியும். அப்ப உடல் ஆரோக்கியம் எதனால் கெடுகிறது? இன்னைக்கு இருக்கிற நவீன யுகத்துல நம்ம செயல்படுற வாழ்க்கை முறையில எல்லாமே விஞ்ஞானமயமான இடத்துல உடலுக்கு உழைப்புங்கிறதே இல்லாம போச்சு. அப்ப உடலுக்கு ஒரு உடற்பயிற்சியை வடிவமைக்கிறார் அற்புதமாக. அதே போல என்னென்ன வாழ்க்கை முறையில இருக்கிற தவறுகள் என்ன? உணவு சரியாக சாப்பிடுறது இல்ல, உழைப்பு சரியா இல்ல, உறக்கம் சரியாக இல்ல,
வித்து சக்தியை சரியா முறையா பயன்படுத்த தெரியல, எண்ணங்களை நல்லதாக வைத்துக் கொள்ள தெரியல. இதுதான் அடிப்படையான அபரிவிதமான ரகசியம். அப்ப அதையும் சீரமைப்பதற்கான வழிமுறைகளை எல்லாம் தன்னுடைய உயர் சிந்தனையிலிருந்து வெளிப்படுத்துறாங்க. அப்ப உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு பயிற்சி. இரண்டாவது, உயிர் வளம். இந்த மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும்னா அந்த உயிர் ஆற்றல் தான் மிக முக்கிய அவசியம்னு அவருடைய தியானத்தின் மூலமாக உணர்ந்து அந்த உயிராற்றலை வளப்படுத்தக்கூடிய சித்தர் கலையான காயகல்பத்தை பயிற்சி முறையாக வடிவமைக்கிறாங்க. அதுலயும் வாழ்வியலுக்கான பல தத்துவங்களை இணைத்து நமக்கு போதிக்கிறாங்க. அதை ஒரு சாதனையாக பயிற்சிகளை செய்ய வைக்கிறாங்க. மூன்றாவதாக தியானம். உடலையும் உயிரையும் சரி செய்துட்டோம். அடுத்தது மனம். மனதை பற்றி மகரிஷி அளவுக்கு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மனதில உள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நுட்பத்தையும் எடுத்து வெளியே போட்டாங்க. அப்ப இந்த மனம்தான் மனித வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மனம் செம்மையானால் மனித வாழ்க்கை செம்மையாகிவிடும். மனம் என்பது மிக ஒரு அற்புதமான விளைநிலம். அதுல எதை போட்டாலும் முளைக்கும். சரிங்களா? அப்ப அதுல நல்லதை போட வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு உணர்ந்த மகரிஷி அவர்கள் அந்த மனதை சக்திப்படுத்துவதற்கான தியான முறைகளை வடிவமைச்சு கொடுக்குறாங்க. இது எல்லாம் லைனா பண்ணிட்டே வர்றாங்க. சரிங்களா? இது வரைக்கும் அவருக்கும் சில நுட்பங்கள் ஆரம்பத்திலே கிடைத்தது. அவருடைய முன்னோர்கள் குருமார்கள் மூலமாக இந்த உடற்பயிற்சி காயகல்பம் தியானத்திற்கான வழிமுறைகள் எல்லாம் சிலவற்றை கற்றுக்கொண்டு சொல்றார். அப்போ இந்த இடத்துல வர்றப்ப மகரிஷியுடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் நிகழுது. இவ்வளவு யோகம் தியானம் செய்யக்கூடிய நபராக இருந்த போதும் மகரிஷி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. அப்ப மகரிஷி அதைய யோசிக்கிறாங்க. இந்த கோபம் எவ்வளவு அடுத்தவருடைய உடலையும் மனதையும் பாதிக்குது, அது எனக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு கர்மவினை ஏற்படுத்துது அப்படின்னு அவர் சிந்திக்கும் போது அந்த இடத்தில் தான் உதிக்கிறது தற்சோதனை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். ஆன்மீக உலகத்திலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா தற்சோதனை. நீங்க எந்த ஆன்மீக அமைப்பு போய் எடுத்தாலும் தற்சோதனைன்னு ஒரு விஷயம் இருக்காது. மகரிஷிக்கு அப்புறம் தான் அவங்க அதை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமே தவிர மகரிஷிக்கு முன்பாக இந்த ஒரு செய்தியை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனா எல்லா மதங்களும் சொல்லுது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய துன்பத்திற்கு காரணம் அவங்ககிட்ட இருக்கிற 6 தீய குணங்கள், அவன் செய்யக்கூடிய பஞ்சமகா பாதகங்கள் என்று இந்து தர்மத்தினுடைய அடிப்படையிலிருந்து சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாவற்றையுமே மகான்கள் சொல்லி வச்சுட்டாங்க. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில துன்பத்திற்கு காரணம் இந்த 6 தீய குணங்கள், உன் மனதிலே இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் மூலமாக உதிக்கக்கூடிய தேவையற்ற ஆசைகள், கோபம், உயர்வுதாழ் மனப்பான்மை, முறையற்ற பாலுணர்வு, வஞ்சம், பொறாமை, கவலை, வெறுப்பு, தன்முனைப்பு, இது எல்லாத்தையும் பட்டியல் போடுறாங்க. அப்ப இது எல்லாம் மாற்றுவதற்கு என்ன வழி அப்படின்னு மகரிஷி அவங்க சிந்திக்கும் போது அவர் கண்டெடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் தான் தற்சோதனை அகத்தாய்வு என்கின்ற ஒரு மிக மிக ஒரு உயரிய ஒரு பயிற்சி. நான் இன்னைக்கு ஏன் இது இவ்வளவு தூரம் வலியுறுத்துறேன் அப்படின்னா, நம்ம ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தற்சோதனை என்ற புடம் போடுதல் அப்படிதான் சொல்லணும். அதைய சரியான தங்கத்தை புடம் போட்டு அதில் இருக்கிற தீமையை நீக்கி அதைய ஒரு உயர்ந்த தங்கமாக மாற்றுவது போல நம்மை நாமே புடம் போடக்கூடிய ஒரு செயலுக்கு பேர் தான் தற்சோதனை என்று பெயர். ஒரு ஆசிரியருக்கான அடிப்படை தகுதியில நான் இந்த தற்சோதனை செய்வது என்பது அடிப்படை தகுதி. சரிதானுங்களா? அடிப்படை தகுதி. அப்ப அந்த தற்சோதனையை நம்ம ஆழமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த சிந்தனையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். மீண்டும் ஒவ்வொரு உரையிலையும் சொல்றதுதான் இந்த சிந்தனை எனக்குமானதும் கூட. நான் சொல்லக்கூடிய கடமை இருக்கிறதுனால நான் சொல்றேன், இது எனக்குமானது கூட. சரி, அப்போ இந்த தற்சோதனை பயிற்சியை நாம எந்த அளவுக்கு ஆழமாக அதிகமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களிலிருந்து விடுபட்டு இந்த வாழ்க்கையினுடைய நோக்கமான பேரின்பத்தை அடைய முடியுங்கிறத நீங்க முதல் மனதில தெளிவாக இருத்தி கொள்ளணும்.
சரியானுங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது நீங்கள் உடற்பயிற்சி செய்வது எதற்காக, தியானம் செய்வது எதற்காக, காயகல்ப பயிற்சி செய்வது எதற்காக, சரி, இன்னும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்வது எதற்காக, இன்னும் மௌன நோன்பு இருப்பது, இது அத்தனையும் எதற்காக என்று கேட்டீங்கன்னா, நம்மை நாமே மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக. சரிதானா? நம்முடைய கர்ம வினைப்படி நாம செயல்படாமல் அதில் இருக்கிற நல்லதின்படி செயல்பட்டு தீயவற்றை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்குறதுக்கு தான் இவ்வளவு பயிற்சிகளை நம்ம மேற்கொள்வோம். ஆனா இது அத்தனையுமே எந்த பயிற்சியால சாத்தியமாகும்னா தற்சோதனை பயிற்சியால தான் சாத்தியமாகும். நல்லா புரிந்து கொள்ளணும். சரிங்களா? தற்சோதனை இல்லாத தவம் தற்கொலைக்கு சமம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இப்ப அதுதான் நிறைய பக்கம் நடந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய அன்பர்கள் என்ன பண்றோம்னா நல்ல தியானம் பண்றோம், ஆனால் தற்சோதனை செய்வதில்லை. தியானம் செய்வது என்பது ரொம்ப நல்லது, ஆனால் தற்சோதனை இல்லாத தியானம் என்பது கொஞ்சம் ஆபத்தானது கூட. சரிதானுங்களா? விஸ்வாமித்திரர் காட்டுக்குள்ள போய் தவம் செய்துட்டு வந்தார். வந்தனையும் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க, சாபம் கொடுத்துருவாரு. அவன் கல்லா போவான், மண்ணா போவான், எரிஞ்சு போவான், ஏதோ ஒண்ணு ஆவான். நடக்குமானா நடக்கும், பட் அவருடைய தவ வலிமையெல்லாம் வீணா போயிருமே. 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் செய்து வந்த தவத்தினுடைய வலிமையை ஒரு குண சீரமைப்பு இல்லாதால வீணாக்கிட்டார். அது அவருக்கும் பாவமாயிரும், அதை பெற்ற நபருக்கும் பாவமாயிரும். அப்ப இந்த இடத்துல ரொம்ப கவனம் என்னன்னா, பொருளாதாரத்துல வச்சு நான் சொல்றேன், நீங்க ஒரு பக்கம் பணத்தை சேர்க்கறதுல காட்டக்கூடிய முயற்சியை இன்னொரு பக்கம் சிக்கனத்திலையும் காட்டணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். சரிங்களா? நம்ம நம்ம பிரபஞ்ச சக்தியை உயிராற்றலை பெருக்கணுங்கிறது எவ்வளவு முயற்சி பண்றோமோ அதே அளவு வீண் விரயம் பண்ணாம இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றலை பல மடங்கு விரயம் பண்ணக்கூடியதுதான் இந்த தீய குணங்கள்னு மகரிஷி சொல்றாங்க. 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் என்று சொன்ன மகரிஷி அவர்கள் 5 புலன்களின் வழியாக நம்ம உயிராற்றலை நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். கண்ணுல பார்த்து எனர்ஜி செலவாகுது, காதுல கேட்டு எனர்ஜி செலவாகுது, மூக்குல ஸ்மெல் பண்ணி எனர்ஜி செலவாகுது, நாக்குல டேஸ்ட் பண்ணி எனர்ஜி செலவாகுதுன்னு 5 புலன்கள் மூலமாக அந்த உயிராற்றல் செலவாகிறது தான் இன்பம்னு நினைக்கிறோம். அதே உயிர் ஆற்றல் நம் மூளையின் வழியாக சிந்தனையின் போது செலவாகிறது. அதிலும் குறிப்பாக தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள் நம்ம கிட்ட வரும்போது அது அப்பரிமிதமாக செலவாகிறதுன்னு இன்னைக்கு நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. கோபப்படும் போது நம்ம உடல்ல இருந்து பல மடங்கு ஆற்றல் வீணாகிறது. பொறாமைப்படும் போது பல மடங்கு, கவலைப்படும் போது அளவிடவே முடியாத அளவுக்கு ஆற்றலை நாம் வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் எப்படி நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறது, மன அமைதியோடு இருக்கிறது, உறவுகள்ல இணக்கமா இருக்கிறது? ஆற்றல் குறைஞ்சதுன்னா மொத்தமும் காலி. நான் முதல்லயே சொல்லியிருக்கிறேன், நீங்க ஜீவகாந்தத்திலே கோடீஸ்வரராக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, கண்ணாடி பயிற்சி நான் நடத்துறோம். கிட்டத்தட்ட 142 பேர் தான் உள்ள இருந்தாங்க. நீங்க ஆசிரியர்களே இப்ப 400 பேர் இருக்கீங்க, பழைய ஆசிரியர் 100 பேர், 500 பேர் இருக்கீங்க. 500 பேர் ஆசிரியர்ல 142 பேர் தான் பண்றோம் அப்படின்னா நாம எந்த அளவுக்கு இந்த பயிற்சியில ஈடுபாடு காமிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் உதாரணம் அந்த நிலைப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். சரிதானுங்களா? அப்போ ஒரு வாசகம் நான் வாகனத்துல படிச்சேன். உங்களுடைய இலக்கு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அதுல எழுதியிருந்தாங்க. மிக எக்ஸலண்டான ஒரு வார்த்தை. சரிதானா? நம்முடைய இலக்கு பெருசா இருக்கு. நான் இறை உணர்வை பெறணும், சந்தோஷமா வாழணும், பேரின்பத்தை அனுபவிக்கணும். சரிதானுங்களா? அப்படியெல்லாம் இருக்கிறது தவறில்லை. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், வெரி குட். ஆனால் அதற்கான செயல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நாமே தற்சோதனை செய்து கொள்ளணுங்கிறது தான் இன்னைக்கு டாபிக்கே. சரிதானுங்களா? அப்ப ஒரு சாதாரணமா நான் அடிக்கடி சொல்ற விஷயம், ஒரு டீ குடிக்கிறது கூட இன்னைக்கு நம்மளால சில பேரால விட முடியல. நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியல, நீங்க அதையெல்லாம் கடந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு டீ குடிக்கிறது அவங்களால விட முடியல. ஒரு இரவு நேரத்துல தூங்குறத செய்ய முடியல. காலையில நேரத்துல எந்திரிச்சு பயிற்சியே செய்ய முடியல. தேவையில்லாம பேச்சை நம்மளால நிறுத்த முடியல. ஒரு மணி நேரம் மௌனம் கடைபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. சரி, நான் வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் ஓபன் பண்ணிட்டாங்க.
இந்த 500 பேர்ல மிச்சம் இருக்கிற 440 பேர் என்ன பண்றோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதாவது செய்யலாம்னு நினைச்சிட்டா அது எப்படியாச்சும் செஞ்சிடலாம். நான் உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்லுவேன் எங்க மன்றத்துல நேரடியா வர்றவங்களுக்கு, சரி இப்ப இந்த வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற அன்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்துனா ஆளுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கறதா இருந்தா நிச்சயமா எல்லாருமே பண்ணிடுவாங்க. நாம மட்டும் இல்ல, சரிதானுங்களா, உலகத்துல இருக்கிற யார் வேணா பண்ணிடுவாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. செய்யணுங்கிற மனம் மட்டும்தான் இங்க வேணும். வழி இறைவன் காமிச்சிருவான். அது ஒண்ணும் பெரிய சிரமமே இல்லை. சரிதானுங்களா? அப்ப நம்ம நினைக்கிறோமே தவிர செயல்லையோ உழைப்புலையோ இல்ல. இந்த வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இது மிகப்பெரிய கர்மா போக்குறதுக்கான ஒரு செயல். அவ்வளவு சீக்கிரம் நீங்க உருவாக்க முடியாது. ஒரு சேலஞ்ச் இருக்கு உங்ககிட்ட. உங்களுக்கு அதை பத்தி தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சு அதை செய்யாம இருக்கலாம், செஞ்சா பிரச்சனை வருமோன்னு யோசிக்கலாம். ஏகப்பட்ட குழப்பங்கள் இதுல நிகழலாம். ஏன்னா இது நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச இருக்கிற 50, 100, 200, 500 அன்பர்களுக்கு இதை பற்றிய செய்திகள் போறக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழும். அந்த மாற்றம் உங்களுடைய கர்ம வினைகளை போக்குவதற்கான ஆதாரமாக அமைந்துவிடும். அப்ப அவ்வளவு சீக்கிரம் உங்க கர்மா அந்த நல்ல செயலை செய்யறதுக்கு விடாது. சரிங்களா? ஆனாலும் நீங்கள் முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும். அதுதான் மனிதனிட்டு இருக்கிற சுதந்திரம், மனிதன் இருக்கிற ஆற்றல். சரிதானா? சொல்லுவாங்க இல்லையா, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும், முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். அப்ப என்ன வேணும்? விடாமுயற்சி வேண்டும். சரிங்களா? எல்லாவற்றிலும் விடாமுயற்சி வேண்டும். குறிப்பாக தற்சோதனை பயிற்சி செய்யறதுல என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க நான் நடத்துற நிகழ்வுகள்ல நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற நேரம் என்னன்னா, அதிகாலை நேரத்துல 4:45 ஆரம்பிக்கிற கண்ணாடி பயிற்சி அல்லது தீப பயிற்சிக்கு நீங்க வரணும். அதற்கு அடுத்து இருக்கிற தியானத்துல நீங்க கட்டாயமாக கலந்து கொள்ளணும். 5:05 இருந்து 5:50 வரைக்கும் அந்த 45 நிமிடத்தை நீங்க ஒதுக்கியே ஆகணும். அதற்கடுத்து நாள்தோறும் நடக்கக்கூடிய மதிய நேர தியானத்துல 12 மணி தியானத்தில் நீங்க நிச்சயமா கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மாலை நேரம் 6 மணி தியானத்தில் நீங்க கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இரவு தற்சோதனை நீங்க கட்டாயம் கலந்து கொள்ளணும். இந்த 4 இடத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். இந்த 4ஐயும் செய்யாமல் நிச்சயமாக நம்ம ஆசிரியராக ஆவது என்பது சாத்தியமற்ற ஒரு விஷயம். உடற்பயிற்சி நீங்க நடுவில் ஏதோ ஒரு நேரத்துல செஞ்சுக்கிறீங்க. சரி, அது பெண்களுக்கு இந்த நேரத்தை என்னால கட்டாயப்படுத்த முடியல. பட் உடற்பயிற்சி நீங்க ஏதோ ஒரு நேரத்துல செஞ்சிருவீங்கன்னு நம்புறேன் நான். ஆனால் தற்சோதனையை நம்ம அந்த அளவுக்கு ஆழமாக செய்வது இல்லை. தற்சோதனை செய்யாத வரைக்கும் நம்ம குணத்திலே மாற்றம் வராது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் 1 வருடம் இல்ல, 2 வருடம் இல்ல, 10 ஆண்டுகள் இல்ல, 100 ஆண்டுகள் நம்ம இதுக்குள்ள இருந்தாலும், மனவளக்கலைக்குள்ளே இருந்தாலும், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டுட்டே இருந்தாலும் மாற்றம் நிகழுமானா பெரிய அளவுல நிகழாது. சரிதாங்க? ஒரு சிம்பிளான விஷயம். அந்த தற்சோதனை பயிற்சி மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க. சரிதானே? சினம் கவலை இவை இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் அப்படின்னு சொல்லிட்டு, தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து செயலாற்ற வெற்றி வெற்றின்னு சொல்லுவார். தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து செயலாற்ற, அந்த சிந்தனை தான் நம்முடைய சொத்தே. ஆறாவது அறிவினுடைய சொத்து, ஆறாவது அறிவோட சிறப்பு என்னன்னா, ஆறாவது அறிவோட பணி என்னன்னா சிந்தனை செய்வது. எதை பற்றி? நம்மை பற்றி சிந்திப்பது, நம்முடைய நிறை குறைகளை சிந்திப்பது. சரிதானுங்களா? குறைகளை உணர்ந்து திருத்தம் பெற வழிவகுப்பது, வகுத்த வழியிலே வாழ்ந்து காட்ட முயற்சி செய்வது, வாழ்வது. இவ்வளவுதாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்க லைஃப்ல. நிறைய ஞானம் எல்லாம் ஒண்ணு நமக்கு தேவையில்லை. சரிங்களா? நாம நம்மோட வாழ்க்கையில நம்மளுக்கோ பிறருக்கோ எங்காவது துன்பம் கொடுக்குறோமான்னு யோசிச்சு பாருங்க. துன்பம் கொடுக்குற இடத்த மாற்றி அமைத்துக் கொண்டா அதுதான் ஞானம், முடிஞ்சது. சரிங்களா? அப்ப அன்பர்கள் அனைவரும் அந்த தற்சோதனை பயிற்சிக்கு மிக 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 முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக இறை ஆசிரியர்கள் தற்சோதனையில உங்களை மூழ்கி நீங்க முத்தெடுக்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த தற்சோதனை இப்பொழுதுதான் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் பண்ற மாதிரி ஒரு சூழல்ல உருவாக்கி இருக்கிறோம். பட் இதனுடைய முழுமைத்தன்மை எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுக்கு தற்சோதனையா மாறும். எனக்கு மௌனத்துல அந்த வாய்ப்பு கிடைத்தது.
மௌனத்துலதான் கிடைத்தது. நார்மல் லைஃப்ல கூட அதை அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் இன்னும் பண்ண முடியல. சரியானுங்களா? ஆனால் மௌன காலங்களிலே ஒவ்வொரு க்ஷணமும் எனக்குள்ள வரக்கூடிய எண்ணமோ, என்னிடமிருந்து வரக்கூடிய ஒரு செயலோ, சொல்லு வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒரு செயலோ, அது முழுக்க முழுக்க என்னால் கவனிக்கக்கூடிய, என்னால் கண்காணிக்கக்கூடிய, சரிதானுங்களா, ஒரு விஷயமாக இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தினுடைய உயர்ந்த நிலை. சரிதானுங்களா? அப்ப அந்த அளவிற்கு ஒவ்வொரு க்ஷணமும் நம்முடைய எண்ணத்தை, சொல்லை, செயலை ஆய்வு செய்யக்கூடிய அளவுல நம்ம மாறணும். இது உடனே நடக்காது. ஒரே நாள்ல நடக்கிற விஷயமும் அல்ல. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உயர்த்தி கொண்டே வரணும். அதனால நான் உங்ககிட்ட என்ன தயவு செய்து என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் நாம ஒரு தற்சோதனை எடுக்கிறோம். போன மாதத்திற்கு நான் உங்களுக்கு காமனா ஒரு தற்சோதனை கொடுத்திருப்பேன். இந்த மாதம் நாம் எடுக்கக்கூடிய தற்சோதனை எண்ணம் ஆராய்தல் என்கின்ற தற்சோதனை. இதை பற்றி விளக்கங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு பல உரைகள்ல பேசி இருக்கிறோம். இருந்தாலும் அடுத்தடுத்த சிந்தனைகள்ல அதை பத்தி நான் கொஞ்சம் டச் பண்றேன். இந்த மாதத்துல, அதாவது நான் மீண்டும் சொல்றேன், எண்ணம் ஆராய்தலை நம்ம கேட்டிருக்கிறோம், மாற்று கருத்து இல்ல. எண்ணம் ஆராய்தல் நமக்கு தெரியும், மாற்று கருத்து இல்ல. பட் எண்ணம் ஆராய்தல் செய்து எண்ணத்தை முற்றிலுமாக தூய்மையாக்கி விட்டோமாங்கிறத இப்ப இங்க கேள்வி. சரிதானுங்களா? எண்ணம் ஆராய்தலை நீங்க கற்றுக்கொண்டீர்கள் அந்த வகுப்பு படிக்கும் போது. ஆனால் செயல் செய்து வெற்றி பெற்றோமா? அப்போதைக்கு செஞ்சிருப்போம். இப்ப எவ்வளவு பேர் நம்ம தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறோம்? இருக்காது. இதை தவறோ குறையோ நான் சொல்ல வரல. இது இயல்பு, இது இயற்கை. எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் அப்படித்தான், எப்பேற்பட்ட ஆசிரியருக்கும் அப்படித்தான். சரிங்களா? அப்ப இதை நாம இன்னைக்கு தொடங்கணும். இன்றிலிருந்து எண்ணம் ஆராய்தல் பிராக்டிஸ நம்ம எடுக்கணும். 6 மாதத்திற்கு 6 தற்சோதனைன்னு திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த மாதம் எண்ணம் ஆராய்தலுக்கான தற்சோதனை நம்ம தொடங்கி இன்று இரவுல இருந்து நீங்க அதை ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு மாத காலத்தில நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா தூய்மையாக இருக்கணும். சரிங்களா? ஆராய்ச்சியோடு இருக்கிற அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்திடணும். இனி முழுக்க முழுக்க நம்முடைய எண்ணங்களை நீங்க ஆய்வு செய்து கொண்டே இருக்கணும். ஓய்வு நேரங்கள்ல, சும்மா இருக்கிற நேரங்கள்ல நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் என்ன, அந்த எண்ணத்தினுடைய அடிப்படை என்ன, அது தேவையால் வந்ததா, பழக்கத்தால் வந்ததா, சூழலால் வந்ததா, பிறர் மன தூண்டுதலால் வந்ததா, கருவமைப்பால் வந்ததா, தெய்வீகத்தால் வந்ததா? இதுதானே என்ன மாதிரி அட்டவணை. நமக்கு வர்ற எண்ணங்களை எல்லாம் லிஸ்ட் போட்டுக்குங்க. இந்த 6ல எந்த வகையில வருதுன்னு பாருங்க. இந்த எண்ணம் செயலுக்கு வந்தால் விளைவு நன்மையா தீமையான்னு சிந்திச்சு பாருங்க. எண்ணி துணிக கர்மம்னு வள்ளுவர் சொல்றது இதைத்தான் சொல்றாரு. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக அதனுடைய விளைவு என்ன வரும் என்பதை நீங்கள் எண்ணி துணியுங்கள். சரிங்களா? அங்கேயே உங்களுக்கு தெளிவு ஆயிரும். நம்ம நிறைய விஷயங்களை எண்ணுவதில்லை, சிந்திப்பதில்லை, செயல்படுத்திடுறோம். அப்புறம் விளைவு வந்துருச்சுன்னா ஐயோ அம்மான்னு கஷ்டப்படுறோம். இப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாரு, உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை இந்த 6 காரணங்கள்ல எதுலன்னு பார்த்து சிந்தனை செய்யுங்க. சிந்தித்து எது உங்களுக்கு நல்லதுன்னு தோணுதோ, எது உங்களுக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ நன்மை கொடுக்குதோ அந்த எண்ணம் எல்லாம் நல்ல எண்ணம். அந்த எண்ணம் எல்லாம் நல்ல எண்ணம். அதற்கு எதிராக இருக்கிற, மாற்றாக இருக்கிற எண்ணங்கள் அனைத்தும் தீய எண்ணம். தீய எண்ணத்தை விட்டுருங்க. நல்ல எண்ணங்களை அடைவதற்கான திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி கொள்ளுங்க. அவ்வளவுதானே? சரி, அந்த விதத்துல இன்று முதல் கொண்டு நாம எண்ணம் மாறுதல் பயிற்சி 1 மாதத்திற்கு செய்கிறோம். சரிதானுங்களா? அதை நீங்க மனதுல வைத்துக் கொள்ளுங்க. சரி, மிக்க மகிழ்ச்சி. இந்த தற்சோதனையினுடைய முக்கியத்துவத்தை நான் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிதானுங்களா? மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, குறி தவறி வெடிக்கும் துப்பாக்கியை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவுன்னு சொல்லுவாங்க. ஒரு செயலை மாற்றி செஞ்சுட்டோம் அப்படின்னா, துப்பாக்கி சுடுறாங்க இல்லையா, தலை மேல ஒரு ஆப்பிளை வச்சு சுடுறாங்க. கொஞ்சம் குறி தவறி இறங்கிருச்சுன்னா என்ன ஆகுமோ அது மாதிரிதான் நம்ம செய்யக்கூடிய செயல் கொஞ்சம் தவறா போனா விளைவு அபரிமிதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப அதற்கு ஒரே வழி நம்ம தற்சோதனை 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 தான். அதுல நம்ம உள்ள இறங்கி வெளியே வரணும். சரிங்களா? சரி, அந்த விதத்துல நாம இன்றிலிருந்து அதை ஆழமாக செய்ய முயற்சிப்போம் என்று கூறி உங்களை வாழ்த்திட்டு சில அறிவிப்புகளுக்கு எல்லாரும் தியான நிலைக்கு
வாழ்க வளமுடன். இன்றைய இந்த தெய்வீக நிகழ்விலே கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களே, இப்போ ஆமா ரெக்கார்டிங் போடாம விட்டோம். சரி, அவங்க யூடியூப்ல கட் பண்ணி எடுக்கணும். சரி, ஓகே. நண்பர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேவைக்கான வாய்ப்பை இறைவனும் குருவும் சேர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்த வழி என் மூலமாக இருந்தாலும் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு. சரிதானா? என்னதான் நம்ம சர்வீஸ் பண்ணாலும் நமக்கு வந்த ஒரு ஆரம்ப காலத்துல இந்த அளவுக்கு சர்வீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. சரி, கிடைச்ச வரைக்கும் நல்லதுதான். உங்களுக்கு இயற்கை அவ்வளவு ஒரு திட்டமிட்டு என் மூலமாக அந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்லி செய்ய வச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நான் செய்யறேன், நான் திட்டமிடுறேன்னு கூட என்னால சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொரு சிந்தனையும் அப்படித்தான் எனக்கு உருவாகுது. சரிதானுங்களா? இப்ப நம்ம ஒரு 5000 பேர் வந்து இந்த பயிற்சியில இணைக்கணும்னு ஒரு முயற்சி பண்றோம். இந்த சிந்தனை கூட இயற்கையால் கொடுக்கப்பட்ட, இறைவனால் குருவால் கொடுக்கப்பட்ட ஒரு சிந்தனை தான். அதற்கான முயற்சியாக நம்ம வந்து குறைந்தது ஒரு 500 வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணணுங்கிறத திட்டமிட்டு இருந்தோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப மற்ற அன்பர்கள் அனைவரும் நீங்க நிச்சயமா முயற்சி பண்ணணும். வேற மாற்று வழி எதுவும் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தா நீங்க உங்களுடைய குரூப் லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. இல்ல அப்படின்னா அவங்க மூலமா ரெக்டிஃபை ஆகலைன்னா நீங்க எனக்கே கூட கூப்பிடுங்க. நான் என்ன பண்றது, எப்படி பண்றதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அதனால செய்ய முடியலன்னு மன வருத்தம் வேண்டாம். ஆனால் செய்தே ஆகணுங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். சரிங்களா? நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இறை ஆற்றல் வந்து உள்ள பொதிந்துதான் இருக்கு. சரி, அதை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இது எல்லாமே கூட வச்சுக்கோங்களேன். சரி, அந்த விதத்துல நிச்சயமா எல்லாருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப், உங்க கான்டாக்ட்ல இருக்கிற எல்லா கான்டாக்டையும் வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணி ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுங்க. அது எப்படி பண்ணுங்கிற வீடியோ எல்லாமே நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அதுல என்னென்ன போஸ்ட் போடணும்னு சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் ரொம்ப சிறப்பா அதை பண்ணியிருக்கீங்க. சரியான வாழ்த்துக்கள். இன்னும் மற்ற அன்பர்களும் நிச்சயமா அதை பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் குரூப் போட்டீங்களோ எல்லாமே என்னோட நம்ம ட்ரஸ்ட் நம்பர்ல ஆட் பண்றதுனால நீங்க யார் யார் பண்ணியிருக்கீங்க பண்ணலீங்கிறது எனக்கு தெளிவா தெரியும். உங்க விஐபி நம்பரோட நான் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதனால இன்று அதிகபட்சம் நாளைக்குள்ள, சரிங்களா? ஏன்னா அதுல இன்னும் நிறைய செயல்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல. அதனால இன்னைக்கு நாளைக்குள்ள உங்களுக்கு தெரிந்தவங்களை யாராவது ஒருத்தர் வச்சு இந்த வீடியோவை அவங்ககிட்ட காமிச்சு இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ண சொல்லுங்க. நிச்சயமா பண்ணி கொடுத்துருவாங்க. 5 நிமிஷம் வேலை தான். புரியுதா? இல்லாட்டி நீங்களே பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு துரைசாமியான்னு ஒருத்தவங்க பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 194 அன்பர்களை அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அட்மின் எப்படி எனக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. அது கூப்பிட்டு அவங்ககிட்டயே பேசி அட்மின் கொடுத்தோம். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். எனக்கு உண்மையாலுமே மகிழ்ச்சி. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தா 475 பேர் ஆட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவ்வளவு கான்டாக்ட்ஸ் எப்படி அவங்க வச்சிருக்காங்கிறது எனக்கு ஆச்சரியமா. நான் தான் அதிகமா வச்சிருப்பேன்னு நான் நினைப்பேன். பட் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து நிறைய அன்பர்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்துங்க. தயவு செய்து ஒண்ணு பயப்படாதீங்க. ஒரு சிலருக்கு அந்த பயம் இருக்கு. தயவு செய்து பயப்பட வேண்டாம். இது வந்து ஒரு இறைப்பணி, ஒரு ஆன்மீக பணி. சரி, இது அவர்களுடைய நன்மைக்காக நம்ம செய்யறோம். இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால போல்டா நல்ல காரியம் செய்யும் போது நம்ம எப்படி செய்யணும்? அந்த ஒரு 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 சக்தியோட, அந்த ஒரு ஆற்றலோட, அந்த ஒரு துணிவோட அவங்களுக்கு நல்லது செய்யறங்கிற ஒரு முடிஞ்ச ஒரு கர்வத்தோட கூட நீங்க செய்யலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால நிச்சயமா முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நாளைக்குள்ள குரூப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல இன்னும் நிறைய செயல்கள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த குரூப்ல நீங்க ஆட் பண்ணனவங்களை வச்சே நிறைய பேரை ஆட் பண்ண வைக்க முடியும். அவங்களோட கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்க குரூப்ல கொண்டு வர முடியும். அதுக்கெல்லாம் நான் அடுத்தடுத்து செயல் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறேன். அதுக்கு முதல் நீங்க ஒரு சிலர் வந்து 5 பேரு 10 பேரு 2 பேரு நல்லா குரூப் கிரியேட் பண்ணியிருந்தீங்க. அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியாம பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா உங்க எல்லாராலையும் பண்ண முடியும். நான் மீண்டும் சொல்றேன், இந்த பயிற்சியை நாம பெற்றதுக்கான ஒரு குரு காணிக்கை இந்த குரூப்பை நீங்க கிரியேட் பண்றதுல தான் இருக்கு. சரிங்களா? சிறப்பா பண்ணுங்க. எது உதவினாலும் நீங்க என்னோட நம்பருக்கு கூட இது சார்ந்து, ஏன்னா எடுத்துட்டோம், ஒரு காரியத்தை கையில எடுத்துட்டோம். சரியாங்களா? அதுல வெற்றி அடையணும் அப்படிங்கிறது நம்முடைய இலக்கு. சரிதானுங்களா? அப்போ அது முன்வைத்த காலை பின் வைக்கிறது இல்லை. இந்த வாட்ஸ்அப் குரூப் சம்பந்தமா உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் உங்களோட குரூப் லீடர்ஸ் கிட்ட கேளுங்க, இல்லாட்டி எங்கிட்ட கூட டைரக்டா கேளுங்க. என்னோட நம்பர் நம்ம ஜூம் ஐடி தான் 9944419909. சரி, நாங்க எந்த கூச்சமோ தயக்கமோ எதுவும் பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா